ஹலோ கைஸ், வெல்கம் டு சென் ஸ்பெஷல்ஸ். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆக்சிடென்ட் எப்படி நடந்து, எதனால் நடந்து, யார் வண்டி ஓடனா எல்லாருமே ஒரு பெரிய சந்தேகமாக இருந்து யார் வந்து நிதிஷ்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து இந்த வீடியோ போடுறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி நீ 30 days 30 வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். அதே மாதிரி 60 days சேலஞ்சு, 100 days சேலஞ்சு எல்லாம் பண்ணுறோம். நம்ம கூட நம்ம அபிஷேக் இருக்கா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கூட ஃபுல்லாக இருந்து பேசுவோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கல பெல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படியே வெல்கம் டு 2வது நம்பர் vlog கைஸ். ரொம்ப நாளாக இந்த மாதிரி கொஞ்சம் வீட்டிலேருந்தே விளாக் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ளே இருக்க வாய்ப்பே கிடைக்கல. இவனை நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இவன் தான் அபிஷேக். நேரத்துக்குள்ள வீடியோ வந்திருப்பானே, அவன் தான் அது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அவனை பற்றி அடுத்த ஒரு சீக்ரெட் வந்து ரெண்டா சொல்கிறேன். என்னன்னா, வீட்டுக்குள்ளேருந்தே விளாக் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டே இருந்தோம். பட் வீட்டுக்குள்ளேருந்து விளாக் பண்ணதுக்கு நமக்கு ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. ஸோ இப்போ வந்து நம்மளை அடிச்சு உடச்சி வீட்டுக்குள்ளே போட்டார்ல, இனி வீட்டுக்குள்ளேருந்து ஜம்மு விளாக் பண்ணலாம். இப்போ ராத்திரிக்கு என்ன ஆகிட்டுனா ஆடியோ விஷயம் ஆகிட்டு. என்னன்னா ஃபேன் கரங்கிட்டே இருந்து நம்ம ஃபேனை வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா இருந்து ஃபேன் கரண்டே இருந்தாலும் ஒரு மாதிரி கரகரன்னு சவுண்ட் கேட்டு நம்மளால என்ன ஆன்சர் பண்ண முடியல. இந்த பையன் வச்சிருக்க ஆப்ல வந்து என்ன ஆப்ஷனே இல்லை. ஸோ சரி, இருந்த இடத்துல இருந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல. என்னன்னா, இந்த மாதிரி வீடியோ இந்த ஹாஃப் ஆஃப் இயருக்கு அப்புறம் வீடியோ போட்டால் கண்டிப்பாக ரீச் ஆயிரும். ஸோ இன்னிலேருந்து டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போடுறோம். மாப்பிள்ள கண்டிப்பாக ரீச் ஆயிரும், கண்டிப்பாக ரீச் ஆக்குறோம். அண்ட் கைஸ், இந்த பையனை பற்றி இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரெஸ்ஸோட கதை ரெண்டா சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. நம்ம இன்னைக்கு என்ன ஹோம் டூர்லாம் போடலாம்லாம் பிளான் பண்ணேன். ஆனால் பட் அந்த ஹோம் டூர்லாம் நமக்கு இன்னைக்கு செட் ஆகாது. வீடு ஃபுல்லாக குப்பை பிடிச்சி கிடக்கும். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா. அண்ட் கைஸ், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் கைஸ். அதில் அம்மா சவுண்டெல்லாம் கேட்க முடிச்சு அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. அப்படி என்னன்னா, எப்படி எதனால நமக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, எல்லாருக்கும் கேள்வியும் ஃபர்ஸ்ட் கேள்வி அதான், எதனால ஆச்சு. வெயிட் பண்ணுறோம். அடுத்த 3 கேள்வி வந்து. 2வது, யார் அந்த நிதிஷ், அப்புறம் நீங்கள் வண்டி ஓட்டினீங்களா இல்லை அவங்க வண்டி ஓட்டினாங்களா, எப்படி ஆச்சு, எங்கே ஆச்சு, எதனால ஆச்சு, அதான் ஃபர்ஸ்ட் நீ கேள்வி. கொஸ்டின் நீ கேள்வி, நான் ஆன்சர் சொல்லுவேன். எதனால வண்டி எடுத்துகிட்டு போனேன் ஃபர்ஸ்ட் எதுக்கு வண்டி எடுத்துக்கணும்னா, நானும் என்னோட நண்பன் நிதிஷும் என் வீட்டில் போய் மாம்பழம் போய் வாங்கலாம் போனோம். அவங்க தான் நாங்கள் போனோம். ஆமாம், அவன் வீட்டில் மாம்பழம் இருக்குன்னு சொன்னோட நாம தான் இது மாதிரி பேச சொல்லுங்க, சொல்லுங்க வாங்க போங்க அப்படின்னு. அவன் வீட்டில் போய் மாம்பழம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு மாம்பழம் வாங்க போயாச்சு. போயிட்டு மாம்பழம்லாம் எடுத்துட்டு நல்லா தான் இருந்தேன். அதுவும் என் அக்காவுக்கு வேண்டிதான். மெயின் கேரக்டர் இந்த பிள்ளை தான் இதில் இருப்பான். அந்த அக்காவுக்கு வேண்டி தான் மாம்பழம் எடுக்கலாம்னு போயிருந்தேன். சரி, மாம்பழம் எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. வந்தவொடனே சரி கொஞ்சமாக போர் அடிக்குன்னு சொல்லி இந்த பையன் உங்கள்கிட்ட இருந்து பண்ணேன். நான் ஃபோன் டீ குடிக்க வர சொன்னேன். இவனுங்கள்ட்ட ஃபோன் டீ குடிக்க வர சொன்னேன். டீ குடிக்க வர சொல்லிட்டு இவனுங்க வந்து டீ கடையில் உட்காந்துருந்தாங்க. சரி, அப்போ டீ கடையில் தானே உட்காந்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டு வண்டியை நான் இங்கே ஃபர்ஸ்ட் அங்கேருந்து நான் தான் வண்டி விட்டு வந்தேன். வண்டி வந்து வீட்டில் விட்டுட்டு 2வது சரி இப்போ நம்ம பில்லியனா உட்காந்துருப்போமே, கொஞ்சம் ஜாலியாக வெயிட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் பின்னாடியே உட்காந்துருந்தேன். நம்ம நிதிஷ் பையா வண்டி ஓட்டினேன். ஜாலியாக ஒரு இடத்துல தாண்டி போயிட்டு இருந்தோம். கரெக்டாக நம்ம ஊரில் வெட்டூர் மட்டும் ஏரியா இருக்கா, அங்கே அழகாக போயிட்டு இருக்கும்போது எங்கேருந்து ஆட்டோ வந்துன்னு தெரியல. இவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆட்டோ வந்துருப்போம். அப்படி இவ்வளோ பக்கம் இங்கேருந்து துணி இருக்கா இந்த பக்கத்தில் பார்த்தோம். அப்போ ஓட்டினது நீ இல்லை, நான் கிடையாது. அது வந்து தெளிவான பதிவு. பாட்னர் யாரும் இருந்தாலும் அடிப்படது உண்மைதான். இவ்வளோ பக்கத்தில் ஆட்டோ பார்த்தோன்னா பெண்ணு மாப்பிள்ளைன்னு சொன்னேன். அவ்வளோதான் கிராஷ். அதுக்கப்புறம் ஃபுல் அன்கான்சியஸ். அதெல்லாம் முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன். சரி, நடந்து முடிஞ்சு போச்சு. பட் இனியாவது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்குது. இது எப்படியோ முடிஞ்சுன்னா இனி ரெக்கவரிக்கு கொஞ்சம் மாசங்கள் ஆயிடும். இதில் வந்து நிதிஷ் கேரக்டர் எங்கே போச்சு? நிதிஷ் கேரக்டர் வந்து அவனும் ரெக்கவரியே போயிட்டான். அவனுக்கு கொஞ்சம் அடிகள் உண்டு. அவனுக்கு கொஞ்சம் காதுலலாம் நல்லா அடி உண்டு, கையிலலாம் நல்லா நல்லா அடி உண்டு. பட் அவன் ரெக்கவர் ஆயிட்டான். ஸோ இனி அந்த கேரக்டர் அடுத்த வீடியோவில் வந்து உள்ளே கொண்டாட பாருங்க. அவன் அழகாக என்னை கூட்டு வந்துடலான்னு பார்த்தா அவனு இந்த பையனை கொஞ்சம் கிளாஸில் இருக்காங்க. அதனால வந்து அவனுக்கு உள்ளே கொண்டு வர முடியாது. ஸோ அடுத்த வீட்டில் அவனும் உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ நம்ம இனி டெய்லி விளாக் போடுறோம். எப்படியாவது கஷ்டப்படாது 100 நாள் இல்லை, ஃபஸ்ட்டு 30 நாள் 30 வீடியோ போடுறோம். அந்த 30 வீடியோவுமே நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். தமிழ்ல என்ன வைக்கணும்னே தெரியல, சும்மா வந்தாச்சும் உட்காந்துட்டு ஷூட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்தாச்சு. ஸோ நம்ம அடுத்த மந்த் வந்து நம்ம ட்ராண்டம் போகிறோம். ட்ராண்டம் இருக்கு சும்மா அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன். அடுத்த மாதம் ட்ராண்டம் போய் அகலம் பண்ணுறோம். ஆனால் அடுத்த மாதம் போகணும். நாளைக்கு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். இன்னைக்கு வந்து டேட் வந்து 31 இல்ல 31 கிடையாது. அடுத்த மாசம் பாதிக்க போய் vlog எடுக்கிறோம். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. vlog ஒரு மைக் மட்டும் செட் பண்ணி மைக் இதெல்லாம் மாட்டி விட்டுட்டு இதில் என்ஹான்ஸ் ஆப்ஷன் இல்லைன்னா என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக பண்ணலாம். ஆடியோ வந்து கிளியர் டவுட் இருக்க முடியலாமல் இருக்கும்ல. சரி கைஸ்,
வேற ஏதாவது நம்ம நீ கமெண்ட் பண்ணுங்க, நம்ம வீடியோ கீழே நிறைய கமெண்ட் பண்ணுங்க. என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வீடியோ போட போகிறோம். டூர் vlog இருக்கும், ட்ரிப் vlog இருக்கும், அது ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கும். வீடு என்ன vlogனாலும் கேளுங்க. யார்கிட்ட பேசுவீங்க, எத்தனை லவர் வச்சிருக்கீங்க, எத்தனை லவர், இது not the point. யார்கிட்ட லவ், யார்கிட்ட பேசுவீங்க, எத்தனை லவர் வச்சிருக்கீங்க, ஐயோ என் வாயெல்லாம் கொள்ளருது. லவர் வச்சிருக்கீங்களா, சிங்கிளா, கம்ப்ளீட்டா, என்ன கேள்வினாலும் கேளுங்க. அடிப்படியே வீடியோ பண்ணலாம். நம்ம பையன் சிங்கிள் தான் அப்படின்னு சொன்னா யாருமே நம்பாங்க. உண்மையிலே சிங்கிளா ஒரு பையன் இல்ல கேட்டாரு. இவன் அப்படி இல்ல, இவன் வந்து ஒரு சிங்கிள் தான். யாருனாலும் வந்து எனக்கு வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இவ ஆல் ஐடியும் நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்க. நீங்களும் வந்து அவனை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி guys, இதே வந்து தரமா வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்கும், நிறைய போட்டுக்கிட்டேன். இன்னைக்கு கண்டினியூஸா வீடியோ இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ண இந்த கையை வச்சு இப்படி பண்ணா ஃபோன் வேற இப்படி கொஞ்சம் வைப்ரேட், இந்த கை வேற வைப்ரேட் ஆகும். ஸோ இப்படி எடிட் பண்ண முடியல. ஸோ இனி அடிப்படையாக வீடியோ எடிட் பண்ணுறோம். இந்த பையன் வீடியோ எடிட் படிங்கன்னா படிக்கவும் மாட்டான். வெரி பேட் கைஸ். ஸோ ஆடியோ இந்த இதெல்லாம் கொஞ்சம் கிளியரா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். சூப்பரா கண்ணாடியை பார்த்து நீ அழகா தாண்டே இருக்க, அழகாண்டா நீ சிரிப்பிலே பிள்ளையில மடைக்கிறோம். அவ்வளோ ஒரு டேலண்டான பையன் இந்த பையன். சிங்கிளா இருக்கு, அதனால என்ன நம்பாங்க, நம்பவே கூடாது. சரி, நான் அவனை பத்தி அபிஷேக் இவனை பத்தி நம்ம அடுத்த வீடியோ பண்ணா நிதிஷை பத்தி பண்ண. நிதிஷ் எங்க இருக்கான், என்ன பண்றான், அவனை வந்து அடுத்த அந்த வீடியோக்குள்ள வர வச்சு அவனை வீடியோக்குள்ள போட்டு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் வந்து விடைபெறுது உங்கள் சேல்ஸ் பர்சன். அடுத்த வீடியோவில் அடிப்படை பாய்.